வெல்கம் டு பென்ட்ரெஸ்ட் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் பற்றி பேசுவோம். மெயின் ஃபோக்கஸ் டிஎன்பிஎஸ்சி டிஎன்எஸ்ஆர்பி எக்ஸாம்ஸ் தான். மற்றபடி நீங்கள் ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். இதை தவிர்த்து நம்மக்கிட்ட டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது சப்ஜெக்ட் வைஸு, அதே டாபிக் வைஸ் சரிங்களா இருக்கிற 6 டாப்பிக்கும் ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, டெவலப்மெண்ட், தமிழ்நாடு, இந்தியன் எக்கனாமி, இந்தியன் பாலிட்டி, சயின்ஸ், ஜாகிரஃபி எல்லாத்தையும் பிரிச்சுட்டேன். அதே மாதிரி டிஎன்எஸ்ஆர்பியில் உதவி ஆய்வாளர், கான்ஸ்டபிள், சைக்காலஜி கொஸ்டின், அதே மாதிரி ஆப்டிடியூடில் டாபிக் வைஸ் நம்ம பிரித்து வச்சுருக்கோம். திருக்குறள் தனியாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ரீசனிங்கும் தனியாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அதே மாதிரி கடைசியாக பொதுத்தமிழ் 7 அழகாக பிரித்து 7 அழகுக்குள்ளே இருக்க சப் டாபிக்ஸையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்னால் ஒன்றும் கிடையாதுங்க. அன்றாட செய்தித்தாளில் வரக்கூடிய நியூஸஸ் தான். அதில் இந்த அரசியல் செய்திகள், சினிமா செய்திகள், ப்ளஸ் இந்த க்ரைம் கேசஸ் அதெல்லாம் ஒதுக்கிட்டோம்னா இந்த 11 டாப்பிக்காக தான் அது பிரியும். தமிழ்நாடு, நேஷ்னல், இன்டர்நேஷ்னல், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, என்விரான்மெண்ட், டிஃபென்ஸ், மிலிட்ரி, எக்கனாமி, புக்ஸ், ஆத்தர்ஸ், ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரேங்கிங், அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ், அப்பாயின்மெண்ட், ஸ்போர்ட்ஸு, டேஸ் அண்ட் தீம்ஸ் சரிங்களா. இது வந்து பார்ட் 1 வீடியோ. அதனால் நம்ம இந்த டாபிக் மட்டும்தான் நம்ம பார்ட் 1ல் இருக்குது. அதாவது இந்த லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க 6 டாபிக்ஸ். இதில் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், 2 பேஜ் நம்பர்ஸ் இருக்கும். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை இங்கேயும் கொண்டு வரும். ஏன்னா பிளாங்காக எந்த டாபிக் எடுத்தாலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை லிங்க் வச்சு படிங்க. அதுதான் நமக்கு தேவைப்படும். ஏன்னா பிளாங்காக எல்லாத்தையும் படிச்சுட்டு அது வேஸ்ட்டு தான் சரிங்களா. எப்படி கொஸ்டின் வருதுங்கிறது உங்களுக்கும் தெரியணும். அதனால தான் ஒவ்வொரு டாபிக் பக்கத்துலேயும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது சரிங்களா. இங்கே பாருங்கள், அப் டு ப்ராசிக்யூட்டர் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ஸ் வரைக்கும் நான் கவர் பண்ணிட்டேன். அப்படியே கண்டினியூஸாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்துட்டு அப்படியே செப்டம்பர் டு மே 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் சரிங்களா. இந்த பக்கம் இங்கிலீஷு, இந்த பக்கம் தமிழ் படிச்சுக்கோங்க. அதே தான் அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ்லேயும் இது வரைக்கும் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ் செப்டம்பர் டு மே சரிங்களா. இது தமிழ்நாடில் கொடுக்கக்கூடிய அவார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. அதில் இருந்தும் கொஸ்டின் வருது சரிங்களாங்க. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ஓப்பனாக சொல்லணுன்னா யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 வந்த பிறகு டிஎன்பிஎஸ்சி அதிகமாக கவனம் செலுத்தலை. குரூப் 1 எக்ஸாம்ஸை தவிர்த்து குரூப் 1 எக்ஸாம்லேயே கம்மி பண்ணிட்டாங்க. பட் மற்றபடி நடத்தக்கூடிய குரூப் 2, 2A, குரூப் 4, உங்களுக்கு தெரியும் டிஎன்பிஎஸ்சி இந்த 3 எக்ஸாமை தவிர்த்து நிறைய எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இன்ஜினியரிங் சர்வீஸ் அது மாதிரிலாம் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. இன்ஜினியரிங் சர்வீஸ்லேயே 3 இருக்குது சரிங்களா. இப்போ இந்த அப்டேட்டட் சிலபஸில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இதோட காமிச்சேன் இல்லையா, இந்த 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 இதில் அவங்க டாப் ஜாகிரஃபி, இந்தியன் எக்கனாமி, பாலிட்டி அதிலெல்லாம் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் முன்னாடி தனியாக இருந்த பேராகிராஃபை தூக்கி அங்கங்கே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மறுபடியும் கரண்ட் அஃபேர்ஸ் ஷூட்டப் ஆக நிறையா வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி கொரோனா வரத்துக்கு முன்னாடி ஒரு குரூப் 4 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அதாவது கொரோனாவுக்கு முன்னாடியா இல்லை அதுக்கு முன்னாடியான்னு தெரியல. இமீடியட்லி பிஃபோர் கொரோனா ஆர் 1 இயர் பிஃபோர் அப்படின்னு வச்சுக்கலாம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வந்துருந்துச்சு. ஒரு 22 கொஸ்டின் கிட்ட வந்துச்சு. அதாவது 75 கொஸ்டினில் ஜென்ரல் ஸ்டடீஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் சயின்ஸு இதெல்லாம் அப்போ யூனிட் 8, யூனிட் 9 இல்லை. அப்படி இருந்த பட்சத்தில் கிட்டத்தட்ட 1/3 ரொம்ப ரொம்ப அதிகம் தான். கிட்டத்தட்ட கரண்ட் அஃபேர்ஸ் யார் நல்லா படித்தாங்களோ அவங்க தான் அந்த வேலைக்கு போனாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து வரல. அதிலிருந்தும் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். யூனிட் 8, யூனிட் 9 வந்த பிறகு கொஞ்சம் எக்ஸாம்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் இல்லைன்னொடனே கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம அதிகமாக வீடியோ போடல. இப்போ தான் நான் ஒரு 3 மந்த்ஸாக போட்டுக்கிட்டு இருக்கேன். அது இப்போ மறுபடியும் அது ரிஃப்ளெக்ட் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸில். அதனால் கரண்ட் அஃபேர்ஸை ஒரு சப்ஜெக்டாக இது பண்ணி படிங்க. அதே மாதிரி எப்படி படிக்கிறதுனா இந்த 11 டாப்பிக்காக இப்படி போனீங்கன்னா எல்லா எக்ஸாமையும் கவர் பண்ணிடலாம். டிஎன்யூஎஸ்ஆர்பி, ரயில்வே, பேங்கிங் எல்லாத்தையும் நீங்கள் படித்த மாதிரி ஆகிடும். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்க சிலபஸ் ஒரு கன்ஃபியூஸ்டு சிலபஸ் ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ் சரிங்களா. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்டாட்டிக் பார்ட்டை, ஜாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி இதெல்லாம் படிச்சிருப்போம். மறுபடியும் அதை நியூஸ் பேப்பரில் போட்டு படித்தது ஒரு கன்ஃபியூஷன் மாதிரி இருக்கும். அதனால் இப்படி இந்த 11 டாப்பிக்கை படிச்சுட்டு போயிட்டிங்கன்னா மறுபடியும் ஸ்டாட்டிக் ரிவிஷன் பண்ண தேவையில்லை.
பட் ஹைலைட்டட் ஆனதுலாம் நீங்கள் இது பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி பாருங்கள், யார் யார் இன்ட்ரெஸ்டடோ எனக்கு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் எப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? We will meet in next class. Thank you.